சம்மர் வந்தாச்சு, பிளான்ட்டை எப்படி காப்பாத்துறது சொல்லி தரட்டுமா தமிழம்மா? எல்லாருக்கும் சொல்லி தரலாமா? ஓகே. கொக்கோ சங்க்ஸை தண்ணியில ஊற வச்சு 2 புடி போடணும். தண்ணியில ஊற வச்சு போடணும். ஏன் அப்படின்னா நீங்க ட்ரையா போடுறப்போ அது நீங்க தண்ணி ஊத்துறப்போ அவ்வளவு இழுக்காது உடனே. அதனால என்ன பண்ணணும், தண்ணியில ஊற வச்சுட்டு 2 கை போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட் தேவைக்கேற்ப 1 கை போடணும், இல்ல 1.5 கை கூட போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, கொக்கோ பிட்டு சொல்லுவாங்க, தூளா இருக்கணும். இதை நல்லா 1 புடி எடுத்து போடணும். போட்டாச்சா? அதுக்கப்புறம் பொடிக்கல் எதுக்கு போடுறோம் சொல்றேன் பாருங்க. இந்த பொடிக்கல் போடுறோம் பாருங்க, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கலக்குறோமா? கிட்ட காமிக்கண்ணே, இப்படி இருக்கா? தப்பி தவறி கூட வெயில் நிறைய இருக்கிறப்ப மாட்டு சாணம் போடக்கூடாது. ஏன் தெரியுமா? சூடு நிறைய ஆகும். சூடு நிறைய ஆனா செடி செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டட் பிளான்ட்டுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும். ஓகே. சோ இந்த பாருங்க, இப்போ இந்த அவுட்டோர் பிளான்ட் எடுக்கிறோமா, நல்லா ஃபர்ஸ்ட் ஊத்திடணும். ஊத்திட்டு விட்டுறணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறணும். மொட்டை வெயில மாடியில பண்ணக்கூடாது. ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகணும். என்ன பண்ணணும், லைட்டா அப்படி கொத்தி விடணும். நல்ல மாதிரி வருது பாருங்க. ஓகேயா? ரூட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, நல்லா வெந்துருச்சா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இந்த கலவை நம்ம செஞ்சு வச்சோம் பாருங்க, இதை ஃபுல்லா போடணும். ஃபுல்லா போட்டாச்சா? ஓகே. போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெயின் சைட்ல கீழே எடுத்து வைக்கணும். பாட்டில் கீழே மாடியில போடுற சூடு பாட்டுக்கு ஏறக்கூடாது, மாடி போயிடும். சில சமயம் செடியை குரூப்பா வைக்கணும், ஷேட் நெட் கட்டணும். ஓகேயா? இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பா செடி உங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணோம். எங்களோட அனுபவத்துல இருந்து நாங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறோம். கார்டனிங் பண்றப்ப புரிஞ்சு பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. அப்படி அழகா ரசிச்சு பண்றப்ப கார்டன் உங்க லைஃப்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஜேர்னியை கொடுக்கும். ஸ்டார்ட் டுடே யோர் கார்டனிங்.